ஹாய் புல்லோல், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்தி? நான் தான் ஃபர்ஸ்ட் நேம் டீச்சர். இப்போ நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடி வச்சுக்கிறேன். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்: நவுன்ஸ், வேர்ப்ஸ், adverbs, adjectives, pronouns, prepositions, proper nouns, conjunction, interjections. ஓகே, அப்போ நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டுட்டு ஒரு சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் படித்து போட்டுட்டு இப்போ நாங்கள் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு சென்டென்சஸ் மேக் பண்ணணும். ஒவ்வொரு லெசனுக்கு இல்லை ஒரு வாக்கியம் எப்படி வாருது. அப்போ இந்த எல்லா வாக்கியத்தையும் சேர்த்து தான் ஸ்போக்கன் ஐக்கட்டும், இல்லாட்டி ஒரு எஸ்ஸே ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், நோட் ரைட்டிங், இப்படி எல்லாமே வாடுறது இந்த நாங்கள் மேக் பண்ணிய சென்டென்ஸ் உள்ள தான் நம்ம வச்சுக்கொள்ளணும். அப்போ இது சரியாக எங்களுக்கு அமைச்சத்து கேளுமெண்டா, லெட்டர் ஒன்று எழுதுறதுல சரி, மெசேஜ் ஒன்று டைப் பண்ணுறதுல சரி, எங்களுக்கு இங்கிலீஷால் செய்யறதுக்கு ஏழுமாகும். ஓகே, சரி. இப்போ சென்டென்ஸ் நாங்கள் சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ண பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்துக்கொண்டு இது எல்லாத்தையும் போட்டு தான் நாங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஐ கம் டு த கிளாஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ கம் அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கம் ஒரு வேர்ப். ஐ கம் டு த கிளாஸ், டு டு ப்ரிப்போசிஷன், டு த கிளாஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வித் உடன் அதுவும் ப்ரிப்போசிஷன். ஓகே, ஐ கேன் குக் ரைஸ் டெலிஷியஸ்லி, டேஸ்டாக ஆக்கத்து கேளும். அப்போ அதுவும் ஐ கேன் குக் ரைஸ். ஓகே, அப்போ இன்னெல்லாம் சப்ஜெக்ட், வேர்ப், கேன், மாடல் வேர்ப், இப்படி எல்லா ஜாயும் நாங்கள் கொண்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்குது. அப்போ இப்படி நாங்கள் படித்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நாங்கள் எந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு எத்தனை காலங்கள் ஈக்குது இப்படி? அப்போ நீங்கள் சொல்கிறது எத்தனை காலங்கள் ஈக்குது எங்களுக்கு? காலங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறது டென்சஸ். காலங்கள்டா டென்சஸ். நீங்கள் சொல்கிறது ஓகே. அப்போ காலங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ வளமையாக நடந்து கொண்டிருக்கிற செய்திகள், நான் இப்போ பேசுகிறது, நீங்கள் என்ன வீடியோஸ் பார்க்குறது, வாப்பா வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி வளமையான செய்திகள். வளமையான செய்திகள் நாங்கள் கதைச்சிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசண்ட்னா நாங்கள் இப்போ நடக்கிற விஷயங்கள். நான் சொல்லிய பழையதுகளை யோசிக்க வேணும். நாங்கள் ப்ரெசண்ட்டில் இப்போ வாழணும். ஏன்னா அப்போ ப்ரெசண்ட் இப்போ. அப்போ நிகழ்காலம் இப்போ நடக்கிறது, நிகழ்காலம் முடிஞ்சு போனது, செத்த கதைகள். முடிஞ்சு போனதுண்டா பாஸ்ட். ஓகே, நல்லா தெளிவாக விளங்கி வச்சோணும். ப்ரெசண்ட் டென்சஸ், ப்ரெசண்ட் நிகழ்காலம், பாஸ்ட் முடிஞ்சது, வரப்போகிறது ஃப்யூச்சர். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இப்போ நாங்கள் எந்த சென்டென்ஸை மேக் பண்ணினாலும், எதை மேக் பண்ணினாலும் இந்த காலம் மூணுக்குள்ளே ஏதாவது ஒன்றா தான் நீச்சணும். நான் சமைக்கிறேன், வளமையாக நான் ஆக்குறேன். நேற்று நான் சமைத்தேன், நாளை நான் சமைப்பேன். ஓகே, குடிக்கிறேன், குடித்தேன், குடிப்பேன். அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வருவார்கள். என்னால் முடிகிறது, என்னால் முடிந்தது, என்னால் முடியுமாகும். ஓகே, அப்போ டென்சஸ் என்றா காலங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, அதுவும் ஓகே. அப்போ நாங்கள் மேக் பண்ணின சென்டென்ஸ் ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் வச்சோணும். அப்போ அப்படி வச்சுருந்த காலங்களில் இப்போ நாங்கள் ஓகே, இப்போ நாங்கள் சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுற நேரம் அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நல்லா விளங்கணும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்றால் இது ஒரு செய்யா. அப்போ அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்னால் சமைக்க முடியும், பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு கிளாஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸ்ரீலங்கா ஒரு அழகான நாடு, பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, சென்டென்ஸ்னா வாக்கியம். அப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ள ஏதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் ஒன்று பாசிட்டிவில் வைக்கணும். சரியா? பாசிட்டிவில் இல்லாட்டி
அடுத்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ். இப்போ நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை ஒன்றோ பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கணும். ஐ கேன் கம் டு த கிளாஸ், எனக்கு கிளாஸுக்கு வர ஏலும். அப்போ அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இல்லாட்டி வந்து எனக்கு கிளாஸுக்கு வரத்துக்கு ஏலா, இது ஒரு செய்யா அல்ல, ஸ்ரீலங்கா அழகு இல்லை. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் இல்லை ஏலான்னு சொல்லி போட்டுக்கொண்டா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இது ஒரு கிளாஸ் அல்ல, ஃபஸ்ட் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விளங்குறல்ல. அப்போ இல்லைன்னு சொல்லி வர்றது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ அல்ல. இது ஏண்ட மொபைல், இது ஏண்ட மொபைல் இல்லை. ஓகே, அப்போ பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். ஒன்றோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆகிக்கணும், இல்லாட்டி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிக்கணும். அப்படியும் இல்லாட்டி நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். இப்போ என்னால் ஏலும் ஏழுமா, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸா, ஸ்ரீலங்கா அழகு, ஸ்ரீலங்கா அழகா. அப்போ அந்த பாசிட்டிவில் செஞ்ச சென்டென்ஸை வந்து கொஷன் ஆக்குறது. பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், பாசிட்டிவ் கொஷன். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸா, எனக்கு விளங்கின விளங்கினா. ஃபஸ்ட் டீச்சர் கிளியராக சொல்லித்தார, ஃபஸ்ட் டீச்சர் கிளியராக சொல்லித்தாரா. ஓகேவா? சரி, அப்போ பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், பாசிட்டிவ் கொஷன். அடுத்த கட்டம் வந்து நெகட்டிவ் கொஷன். அந்த இல்லை இல்லைன்னு சின்னதில் இல்லையா இல்லையா, ஏலாண்டு சின்னத்தை ஏலாவா, இது ஒரு செய்யா இல்லையா, ஃபஸ்ட் டீச்சர் சொல்லித்தர விளங்கி இல்லையா, ஸ்ரீலங்கா அழகு இல்லையா. ஓகே, எனக்கு இந்த பாடம் விளங்கின, எனக்கு இந்த பாடம் விளங்கல்ல, எனக்கு இந்த பாடம் விளங்கினா, எனக்கு இந்த லெசன் விளங்கல்லையா. ஓகே, இது வந்து நீங்கள் இந்த நேரம் உங்களோட லைஃபோட தான் வச்சு பார்க்கணும். நான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கா, நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நான் தமிழில் இதெல்லாம் யோசித்து செய்கிறல்ல. ஒட்டோ வாரங்களுக்கு பெரியம்மா வார, பெரியப்பா வார இல்லையாம், நாளைக்கு அவங்க வாரா, இன்றைக்கு உம்மா சோறு ஆக்கல்லையா. அப்போ இது எல்லாமே மிக்சிங் எங்களோட லைஃப்பில் போகிறது. அப்போ நாங்கள் வந்து தமிழ் சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுற நேரம் இதை யோசித்து செய்ய அவசியம் இல்லை, அது எங்களுக்கு ஒட்டோ வாரது. அப்போ இங்கிலீஷ் வந்து நாங்கள் புதுசாக வேறொரு பாஷை உண்டு அதை படித்ததுக்கு எடுத்தால், அப்போ நாங்கள் அதுலேயே பாடங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோண்டா உண்டோ எங்களோட சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ். நாங்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும், நாங்கள் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நாங்கள் நாட்டை காக்க வேண்டுமா, நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாதா. ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன், அதுவும் ஓகே. அதுக்கு போகிற எங்களுக்கு கொண்டு வாரே தான் எந்தக்கு அவங்க வரலாது, இது எந்தியன் ஏ ஃபஸ்ட் டீச்சர் விளங்கப்படுத்தினே விளங்கல்லாது, பெரியவங்க தாரோடையும் வாரது. அப்போ வந்து WH. அப்போ WH என்றால் வட். வட் என்றால் என்ன? வட் என்றால் ஓவே, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்களும் திருப்பி என்னான்னு சொல்ல வேணுமேண்ணா, அப்படியா? வட் என்றால் என்ன? ஓகே, விளங்குற நீங்கள் சொல்கிறது. வட்டென்றால் என்னது, அதாவது என்னான்னு கேட்குறது. ஓகே, வட்டென்றால் என்ன, வெயா என்றால் எங்கே, வை ஏன், வென் எப்பொழுது, விச் எது, விச் புக் டு யூ வாண்ட் டு பை, எந்த புக் உங்களுக்கு வாங்கணும். பாப்பா விச் என்றால் எது, ஹூ என்றால் யார், ஹூ என்றால் யார், ஹூ என்றால் யார், ஹவு என்றால் எப்படி. ஓகே, அப்போ இன்னும் மீக்குது WH வேர்ட்ஸ். அப்போ எதுக்கு நான் ஒவ்வொரு WH எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு வட், வேயா, வை, வென், விச், ஹூ, ஹவு. இப்போக்கு வந்து விச்சும் ஹூவும், விச் என்றால் எது, ஹூ என்றால் யார், அது ரெண்டும் இல்லாமல் அது ரெண்டையும் சென்டென்ஸ் மேக் பண்ண கொள்ளைக்கு நாங்கள் இப்போக்கு எடுக்கிறல்ல. இந்த எதிர்ச்சாரி ஒன்றுக்கு தான் நீக்கும் கட்டாயம்.
ஈக்கோணும் நான் சொன்னேன்டா இப்போ நாங்கள் பொதுவாக பேசுகிற நேரம் ஒன்றோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் நாங்கள் பேசுகிறது. வாப்பா வேலைக்கு போகிற, உம்மா சோறு சமைக்கிற, அப்போ அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். செய்கிறல்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். செய்கிறா பாசிட்டிவ் கொஷன். செய்கிறல்லையா நெகட்டிவ் கொஷன். ஏன் செய்கிறல்ல வை போட்டிக்குது. எப்படி செய்யலும் ஹவு. என்னத்தை செய்யலும் வட். அப்போது நல்லா கிளியர் ஆகிக்கும்னு நினச்சிறேன் நான். எனக்கு இந்த லெசன் விளங்கின, எனக்கு இந்த லெசன் விளங்கல்ல, எனக்கு இந்த லெசன் விளங்கினா, எனக்கு இந்த லெசன் விளங்கல்லையா, எனக்கு என்ன விளங்கல்ல, எனக்கு விளங்கல்ல, எங்கே உங்களுக்கு விளங்கினது. ஓகே, அப்போ அது வந்து WH கொஷன்ஸ். அப்போ பாசிட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன், WH கொஷன் வந்து எங்களுக்கு ஆன்சர் தெரியாதனால நாங்கள் இன்னொருத்தட்ட கேட்குறது. ஈக்கிதா இல்லையா, எப்படியா நீக்குது, இல்லைன்னு சொல்லி தெரியாதது ஆன்சர் ஒன்று எடுக்கிறதுக்கு. ஓகே, இனமோண்டிக்குது வந்து எங்களுக்கு டெக் கொஷன்ஸ். ஓகே, அதை ரோங்காக எல்லோரும் யூஸ் பண்ணவங்களுக்கு என்னோடனே விளங்கும். யூ ஆர் குட் நோ. அப்போ ஆளுக்கு வந்து நீங்கள் நல்லம் தானே, நீங்கள் நல்ல புள்ள தானே, தாங்க விளையாத. யூ ஆர் குட் நோ. அப்போ அது எந்த நோன்னு சொல்லி தெரியா, அது வந்து ராங் ஃபார்மட் உண்டு யூஸில். அப்படி இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணினாலும் அப்படி ஒன்று இல்லை யூசேஜில். ஓகே, அப்போ நீங்கள் அப்படி சொல்ல வேணும். அதுதான் வந்து டெக் கொஷன்ஸ். ஓகே, அது டெக் கொஷன்ஸ். அதில் வந்து இப்போ நான் ஒரு மீனிங் தரேன், நீங்கள் விளங்க எடுக்கணும். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ் அல்ல, இது ஒரு கிளாஸா, இது ஒரு கிளாஸ் இல்லையா, இது எந்த இது ஒரு கிளாஸ் இல்லை, இது ஒரு கிளாஸ் தானே தானே. அப்போ எங்களுக்கும் தெரியும் இது கிளாஸ்ன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லி, நீங்கள் நாளைக்கு வாரதானே, வாராண்டு கேட்கியதல்ல, வாரத்தானே, வாரல்ல தானே. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்ல வந்து டெக் கொஷன். டெக்லேயும் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் டக் ஈக்குது, நெகட்டிவ் டக் ஈக்குது. இது ஒரு மொபைல், இது ஒரு மொபைல் இல்லை, இது ஒரு மொபைலா, இது ஒரு மொபைல் இல்லையா, இது என்ன, இது எங்கே வாங்கின, இது ஒரு மொபைல் தானே, இது ஒரு மொபைல் இல்லைண்ணா, ஒரு பிரிக் உண்டு கல்லுண்டு மாதிரியே, இது ஒரு மொபைல் இல்லைண்ணா. அப்போ பெரியம்மா வார, பெரியம்மா வாரல்ல, பெரியம்மா வாரா, பெரியம்மா வாரல்லையா, யார் வாரது, பெரியம்மா வாரது, எப்படின்னு பெரியம்மா வாரது. WH கொஷன்ஸ். பெரியம்மா வாரதானே, நேற்று கால் பண்ணியிருந்த, அப்படி வாரதானே, வாரல்லண்ணா, வாரல்ல தானே, தானேடா வாரல்லண்ணா அப்படி சொல்லி நாங்கள் சொல்கிறது. ஓகே, அப்போ இந்த அவ்வளோ மெத்தடுலுக்குத்தான் நாங்கள் டே டு டே யூஸ் பண்ணுறது எந்த சென்டென்ஸ் ஆயிருந்தாலும் இது எதுக்குள்ளே சரிதான் அமைகிறது. அப்போ நாங்கள் படித்த அவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் போட்டு ஏதாலும் இந்த டென்சஸ் உள்ளுக்கு, இந்த காலங்கள் 3 உள்ளுக்கு இந்த அமைப்பில் இந்த ஃபார்ம்ஸில் தான் நாங்கள் வச்சோணும். இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கொண்டா நான் படித்து தர ஒவ்வொரு லெசனும் இதோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இதைத்தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது, அப்போ இப்படி தான் வரணுமன்றது கிளியர் ஆகும். டென்சஸ் காலங்கள், WH கொஷன்ஸ், வட், வேயா, வை, வென், விச், ஹூ, ஹவு. இதுக்கு ஹவு மெனி, ஹவு மச் எல்லாம் வர பொறோ பார்ப்போம். இப்போக்கி WH வேர்ட்ஸ் இது போதும். ஓகே, ஃபார்ம்ஸ் திருப்பி நான் இதை செல்றேன்டா வந்து உங்களுக்கு நல்லா இது மண்டைக்கு போகணும். இது நல்ல கிளியராக இருந்தால் தான் இதுக்கு வார லெசன்களுக்கெல்லாம் நல்ல ஈஸியாகிக்கும். இதெல்லாம் மைண்டில் இருந்தால் அந்த ஒரு தொடர்ச்சி உண்டு, கண்டினியூ இல்லாமல் இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா கஷ்டம். அப்போ தொடர்ச்சியாக வந்து ஸ்டார்டில் இருந்தே இப்படி போனண்டா அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் என்ன செய்கிறது உண்டு. ஓகே, அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளணும். இந்த மெத்தடில் தான் வாரது. அதுக்கு வர எல்லா சென்டென்ஸும் நாங்கள் இந்த அமைப்பில் மேக் பண்ணி கொண்டால் ஓகே. ஓகே, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ் அல்ல, இது ஒரு கிளாஸா, இது ஒரு கிளாஸ் இல்லையா, இது எந்த, இது எங்கே ஈக்குது, இது ஒரு கிளாஸ் தானே, டேபிள் எல்லாம் போட்டு வச்சு அப்படித்தான் விளங்குறேன் எனக்கண்டா. இது ஒரு கிளாஸ் தானே, சும்மா ஐடியா உண்டு. இது ஒரு கிளாஸ் தானே, இது ஒரு கிளாஸ் அல்லண்ணா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லையோ உண்டு. அப்போ நீங்கள் இதை வச்சு
positive form, negative form, positive question, negative question, WH questions, tag question, positive tag, negative tag. Tag questionல வந்து ரெண்டு இருக்குது, positive tag கொண்டும் negative tag கொண்டும். ஓகே, அப்போ நீங்களும் ஒரு சென்டென்ஸ் எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கணும். இதில் எனக்கு இப்போ இதை சொன்னது விளங்கினான்ட்டு, எனக்கு இந்த லெசன் விளங்கின, எனக்கு இந்த லெசன் விளங்கலையா, எனக்கு இந்த லெசன் எப்படி வரணும்? பாசிட்டிவ் வந்து எனக்கு இந்த லெசன் விளங்கின. நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கேட்குற எல்லோரும் விலங்கல்ல சொல்கிறேம்மா, என்ன எப்படியா? ஓ, நான் விலங்கல்ல தான். எனக்கு இந்த லெசன் விளங்கின, எனக்கு இந்த லெசன் விளங்கல்ல, எனக்கு இந்த லெசன் விளங்கினா, எனக்கு இந்த லெசன் விளங்கல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த லெசன் விளங்கினே? உங்களுக்கு விளங்கல்ல? அப்படியே நிறைய WH அங்கீக்கிற நான் தந்த எல்லாத்தையும் போடுறது கேளும். யாருக்கு விளங்கினது, எப்படி விளங்கினது, எப்போ விளங்கினது, விளங்கல்லாதது என்ன விளங்கினது, அதில் ஒரு 2 மட்டும் போட்டுக்கொண்டா போதும். உங்களுக்கு படம் விளங்கினதானே? முகத்தை பார்த்தா குழப்பம். படம் விளங்கல்லண்ணா, அதான் எனக்கு அதை வச்சு கேட்குறேன். நாங்கள் எங்களுக்கும் விளங்குது. அப்போ உங்களுக்கு விளங்கினதானே? விளங்கல்ல தானே. இது ஒரு கார், இது ஒரு கார் இல்லை, இது ஒரு காரா, இது ஒரு கார் இல்லையா, இது எந்த, இது ஒரு கார் தானே, இது ஒரு கார் இல்லை தானே. அப்போ நீங்களும் கொஞ்சம் இந்த தமிழால், இப்போ இன்னுமே இங்கிலீஷால் தேவையில்லை, தமிழால் இதை கொஞ்சத்தையும் கிளியர் எடுத்துக்கொண்டுட்டா போதும். ஓகே, நான் நினச்சேன் இந்த லெசனும் உங்களுக்கு விளங்கிக்குமென்னு சொல்லி. அப்போ இன்ஷால்லா உங்களுக்கு இது யூஸ் ஆகினென்றால் இன்னொருத்தருக்கு பார்க்கறதுக்கும் ஷேர் பண்ணி, இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்துன்னு சொன்னால் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உண்டு, கமெண்ட் உண்டு. ஓகே, உங்களுக்கு விளங்கினென்றால் அப்போ அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இந்த எல்லா மெத்தட்லேயும் ஒரு எக்ஸாம்பிளை டைப் பண்ணினாலும் எனக்கு விளங்குமே. உங்களுக்கு இது விளங்கிக்குது. ஒரு கமெண்ட் ஒன்று தேவை, ஒரு கமெண்ட் ஒன்று தேவையில்லை, கமெண்ட் ஒன்று தேவையா, கமெண்ட் ஒன்று தேவையில்லையா, எந்தக்கன் கமெண்ட் ஒன்று தேவைதானே, தேவையில்லைண்ணா. ஓகே, அப்போ ஓகே இது விளங்கிக்குது. உங்களுக்கு விளங்கி நினச்சேன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் பின் பண்ணி விட்ருங்க. அப்போ எனக்கு விளங்கும், பாடம் விளங்கிக்குது, பாடம் விளங்கல்லன்ட்டு. ஓகே, இன்ஷால்லா அவசரமாக இன்னொரு லெசனில் மீட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.